விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய ஒரு வீடியோ. ஸோ ஆன்லைன் ஜோதிட வகுப்பில் விருப்பம் உள்ளவங்க தாராளமாக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், விக்னேஸ்வரா ஜோதிட நிலையங்களில் ஆக்சுவலாக ஒவ்வொரு சண்டேயும் நிறைய பேட்சஸ் உங்களுக்கு ஜோதிட வகுப்புகள் இங்கே நடைபெற்று வருகின்றன. ஸோ அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை ஒரு புதிய வகுப்பு தொடங்க இருக்கிறது, ஆன்லைன் வகுப்பு. ஸோ அந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 months வரைக்கும் உங்களுக்கு போகும் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வகுப்பு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை அப்படின்னு சொல்லலாம். இந்த வகுப்பில் என்னென்ன வருது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியோடு இருக்கும். அடிப்படை ரொம்ப அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கில் இருந்து தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல பேசிக்லேருந்து கிளாஸ் ஆரம்பித்து ஒரு சின்ன அடிப்படை கொடுத்துட்டேன். அதற்கப்புறமாக ஜோதிட கணிதம், ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது, எப்படி ராசி கட்டம் வருது, எப்படி நவாம்ச கட்டம் வருது, அதெல்லாம் ஒரு ஜோதிடராக தெரிந்திருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஜோதிட கணிதம் எப்படி போடுறது, கணிதம் அப்படின்னா பெருசாக அல்ஜிப்ரா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இந்த 4 விஷயங்கள் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப கிளியாரிட்டியோட எடுக்கப்படும். அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. அப்படி வந்தாலுமே எத்தனை தடவை வந்தாலும் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரப்படும். ஸோ ஜோதிட கணிதம். அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோதிட நுணுக்கங்கள், அதாவது ஜாதக பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடராக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அது கிட்டத்தட்ட ஒரு 70 தலைப்புகளில் போகும். அது ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ஒரு 5 தலைப்பு 4 தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கப்படும். உங்களுக்கு அந்த 70 தலைப்புகள் முடிந்ததுக்கப்புறம் ஜாதக பலனை எப்படி எடுக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது, ஒரு ஜாதகத்தை பார்த்தால் எங்கே ஆரம்பிக்கிறது, என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம முதல்ல கலெக்ட் பண்ணணும். ஸோ எந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கேட்ட கேள்வி என்ன, அதற்கான இன்ஃபர்மேஷன் எதை எடுக்கணும், எப்படி பலன் சொல்லணும், கோச்சாரத்தை எப்படி இணைச்சி பலன் சொல்லணும், திசாபுக்திகளை இணைச்சி எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அது ஒரு தனி கிளாஸஸ் ஆகும். இதற்கு அடுத்ததாக நிறைய ஜாதக ஆய்வுகள் வரும், நிறைய ப்ராக்டிக்கல். ஏன்னா தியரி மட்டும் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சோம்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது, உங்களால் சொல்ல முடியாது. ஸோ நிறைய ஜாதகங்கள் போட்டு அந்த ஜாதகங்கள் எப்படி ஆய்வு பண்ணணும், கேட்ட கேள்விகள் என்ன, கேட்ட கேள்விக்கு எந்த இடத்துல போய் ஆரம்பிக்கணும், எதை எடுக்கணும், எந்த கிரகத்தை பார்க்கணும், எந்த பாவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக நேரடியாக ஆய்வுகள் நடத்தப்படும். ஸோ அப்போ உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும், சரி நம்மளாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. இதற்கப்புறமாக இது எல்லாமே பாரம்பரிய முறைகள். இதுவரைக்கும் எல்லாமே ஜோதிட கணிதம், ஜோதிட நுணுக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லப்படுற பாரம்பரிய முறையில் சொல்லித்தரப்படும். அதற்கப்புறமாக பிருகநந்தி நாடி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. கிரக சேர்க்கைகளை வைத்துக்கொண்டு பலன் சொல்கிறோம். பிருகநந்தி நாடி முறை எதற்காக 2 முறை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய முறையில் ஒரு பலன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதே பலன் பிருகநந்தி நாடியிலே எடுத்து பார்த்து ரெண்டுமே சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்கிற பலன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிருகநந்தி நாடியில் அப்படி சொடக்கு போகிற டயத்துக்குள்ளே உங்களால் பலன் எடுத்துட முடியும். பிருகநந்தி நாடியில் பல ஆய்வுகள் செய்து அதற்கப்புறமா ஒரு பலன் எடுக்கணும். சில நேரங்களில் பாரம்பரியத்தில் எடுக்க முடியாத சில பலன்கள் பிருகநந்தி நாடியில் கிடைச்சிடும், பிருகநந்தி நாடியில் எடுக்க முடியாத சில பலன்கள் பாரம்பரியத்தில் கிடைச்சிடும். ஸோ 2 முறைகள் கற்றுக்கொண்டு வைத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கிராஸ் செக் பண்ணிக்க முடியும், நம்ம எடுத்த பலன் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தைரியமாக வெளியே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்சுவலாக இந்த 2லேயுமே உங்களுக்கு பண்ணலாம். இந்த பிருகநந்தி நாடி முடிந்த உடனே ஒரு ஜாதகத்தை போட்டு பாரம்பரிய முறையில் பலன் எடுத்து அதை அப்படியே பிருகநந்தி நாடிகளையும் கரெக்டாக வருதா அப்படிங்கிற நேரடி ஆய்வுகளும் நிறைய ஜாதகங்களுக்கு நடக்கும். நிறைய ப்ராக்டிக்கல் ஜாதகங்கள் போட்டு, ஏன் ஜாதகங்கள் நானே போட முடியாது, நீங்கள் கூட தாராளமாக கொண்டு வரலாம். நீங்கள் கொண்டு வர்ற ஜாதகமும் போடப்படும், போட்டு ஆய்வுகள் நடத்தப்படும். சரிங்க, இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஜிக்கோட போகும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, இந்த ஜோதிடத்தில் நீங்கள் கற்றுக்கிறப்போ, இந்த விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்டரில் கற்றுக்கிறப்போ எல்லாமே லாஜிக்கோட கற்றுப்பீங்க. இதுதான் விஷயம், இதனால தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ லாஜிக்கோட தான் நடக்கும். சரி, பாரம்பரிய ஜோதிடம் முடிந்தது, பிருகநந்தி நாடி முடிந்தது. பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண பொருத்தம்.
திருமண பொருத்தம், தசவித பொருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. போக இன்னும் 2-3 வகையான வகைகள் இருக்கு. அந்த வகைகளும் வந்து இங்கே சொல்லித்தரப்படும் திருமண பொருத்தம் பொறுத்தவரை. அதற்கப்புறமாக முகூர்த்த குறிக்கிறது, எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிற அந்த வகுப்பும் போகும். அதற்கப்புறமாக பிரசன்னங்கள், ஒரு தாம்பூல பிரசன்னம், மற்ற கரிகார பிரசன்னம் அப்படிங்கிற மாதிரி பிரசன்னத்தை வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற அந்த வகுப்புகளும் போகும். அதற்கப்புறமாக நீங்கள் ஜாதக நோட்டு எப்படி எழுதி தர்றது, வெளியே ஜாதக நோட்டு எழுதி தர சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜாதக நோட்டு எப்படி எழுதி தர்றது அப்படிங்கிற அந்த ஜாதக நோட்டு எழுதும் பயிற்சியும் இங்கே கொடுக்கப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடிப்படை ஜோதிடத்திலேருந்து ஆரம்பித்து முழுக்க உங்களை முழு ஜோதிடராக மாற்றக்கூடிய அளவுக்கு வரக்கூடியது இது. ஒரு 8 மந்த்ஸுக்கு வந்து போகும். 8 மந்த்ஸுங்கிறது 1 மந்த் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா உங்களுடைய டவுட்ஸ் கேட்குறது, மற்றவங்க டவுட்ஸ் கேட்குறது, இது ஒரு குரூப்பாக தானே ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறதுனால 8 மந்த்ஸுங்கிறது 9 மந்த்ஸ் கூட ஆகலாம். சரியா? அதனால் வந்து இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு கவர் பண்ணப்படும். 8 மந்த்ஸ் முடிச்சு நீங்கள் போகிறப்போ நீங்கள் ஜோசியர் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லிக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. பட் நான் கேரண்டின்னு சொல்கிறது வந்து உங்களோட உழைப்பை நம்பி தான் சொல்கிறேன். நீங்களும் உழைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறது ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதற்கான ஆன்லைன் எக்ஸாமும் நான் வைப்பேன். ஆன்லைன் எக்ஸாமும் உண்டு. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச உடனே ஒரு 4 டாபிக் 5 டாபிக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் ஆப்ஷன் டைப் தான், நீங்கள் ஒன்று எழுதுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆப்ஷன் டைப் சூஸ் பண்ணி அனுப்புறது. ஸோ உங்களை மேம்படுத்துவதற்காகத்தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்பினுடைய விளக்கம். ஸோ சேரணும்னு சொல்லி விரும்புகிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக மேலும் இன்னும் டவுட் இருக்குது இந்த கிளாஸை பற்றி அப்படின்னா தாராளமாக கூப்பிட்டு கேட்டுக்கலாம். ஸோ இன்கேஸ் இன்னும் சில டவுட் வரலாம். சார் நான் சண்டே வந்து ஆக்சுவலாக வந்து நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் அதை எப்படி வந்து ஆக்சுவலாக காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சண்டே நடத்துகிற அதே பாடங்களை வீக் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே ஏதாவது ஒரு நாள் ஈவினிங் வந்து 7 o'clock வந்து ஆக்சுவலாக 7 to 8 1 hour வந்து அந்த சண்டே எடுத்த கிளாஸ் அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். எதற்காக இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு அந்த சண்டே அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் ஒரு சில பேர்த்துக்கு சண்டே மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஸ்பெஷல் கிளாஸும் எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்னால நான் வந்து ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆடியோ எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஆடியோ உண்டு. ஸோ அந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்கள் அதில் உள்ள டவுட்ஸை வந்து தாராளமாக நீங்கள் இங்கே கேட்கலாம். கேட்டு நீங்கள் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவுமே வந்து கடந்து நீங்கள் 8 மாதத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜோதிடர் ஆக முடியும். சரி, இந்த பயிற்சிக்கான கட்டணம் என்னன்னு சொல்லலை நான் இல்லையா. மாதத்திற்கு வந்து 900 ரூபாய், ஒரு மாதத்திற்கு 900 ரூபாய். அதை நீங்கள் மாதம் பே பண்ணாலே போதும். எதற்காக இந்த மாதம்னா, நிறைய இன்ஸ்டியூட் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரேடியே மொத்தமாக தான் வாங்குவாங்க. பட் இங்கே வந்து என்னதுன்னா, என் மேலே உள்ள கான்ஃபிடென்ட் எனக்கு தெரியும். அதனால் மந்த்லி பே நீங்கள் பே பண்ணாலே போதும். அதாவது ஒவ்வொரு மாதமும் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கிளாஸ் எப்படி போகுது, எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட போகுது, நமக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறாரா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ தெரிந்தால் ஒன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் நின்றுக்கலாமே. ஸோ மொத்தமாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் மந்த்லி நீங்கள் பே பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோடய கிளாஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்த நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் சேரணும்னு விரும்புகிறவங்க அக்டோபர் 5th வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும். 900 rupees நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு உங்களோட முழு பெயர், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிங்கன்னா அக்டோபர் 5th 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட பேரை ஆட் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அவங்க ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.